like ஒரு மேஜர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லிவர் டிசீஸ் ஒரு மேஜர் ஆஸ்பெக்ட்னு சொல்றது வந்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதில் வந்து பாதிக்கப்படுவாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஈவன் பிஃபோர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியோ இல்லைன்னா நமக்கு லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா how much is this exercises and rehabilitation சொல்றீங்க இந்த ஒரு ப்ராசஸ் வந்து என்னதுன்னு அண்ட் அது எப்படி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சொல்றது ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஓகேங்களா? So let me introduce myself. I am Dr. Priyavardhana. I am a physiologist. I am a rehabilitation physician. So I am MD in physical medicine rehabilitation. So I am the head here. So this is the Institute of Physical Medicine Rehabilitation. So this department it's a team of multidisciplinary team members in Malaysia. We who work together for rehabilitation. Physiotherapist, occupational therapist, speech therapist, psychologist, social worker, rehab nursing, and mari namukku team e irukkonga so that we work with the rehabilitation. சரிங்களா? So rehabilitation என்ன any chronic illness, stroke வருது, paraplegia வருது, இல்லனா இந்த மாதிரி any chronic illness இருக்கிறவங்க அவங்கள வந்து நார்மல் இதுக்கு ஃபங்க்ஷனலி அவங்கள இம்ப்ரூவ் பண்றது நல்ல ட்ரை. So head to foot. So even from cognitive lens, behavioral lens, psychological lens to foot வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் நம்ம as a whole நம்ம பார்ப்போம். So அதுதான் ரீஹாபிலிட்டேஷன் சொல்றது. நோய் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ட்ரீட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்கள ஹெல்ப் பண்ணி கொண்டு வரணும். So what is this concept of rehabilitation? அதாவது நோய் வரதுக்கு முன்னாடியே அவங்கள நம்ம ப்ரிப்பேர் பண்றது ஆர் ப்ரிவென்டிவ் ஆன ரீஹாபிலிட்டேஷனா ப்ரிப்பேர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த லிவர் டிசீஸ்ன்னு சொல்றது வந்து நிறைய பேர் கிரானிக் இல்னஸ்ல அந்த எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் வரும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உடம்புல வந்து தண்ணி போகும் இல்லையா? அண்ட் இன்னொரு மேஜர் ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா they have a lot of muscle loss. So muscle loss வந்து எப்படின்னு கேட்டீங்க we call it like sarcopenia. லிவர் தான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து புரோட்டீன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுது, இது லைக் இட் பில்டப் சி அதுல இருந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு அதை வந்து பில்டப் பண்ணி நம்ம மசில்ஸை பில்டப் பண்றதுக்கு இந்த லிவர் சொல்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஸோ இட் கிவ்ஸ் தி பேசிக் பில்டிங் பிளாக்ஸை நம்ம ஹாலோ பிளாக்ஸ் பண்றோம் இல்லையா பில்டிங் கட்ட. ஸோ ஹாலோ பிளாக்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ஹாலோ பிளாக்ஸ் கிரியேட் பண்றது மாதிரி தான் நம்ம லிவர் வேலை. So once that is gone, your basement will be weakened, building will be weakened. So அதனால தான் we have a lot of muscle mass loss here. சரியா? So அதனால தான் ஒரு particular stageல பாத்தீங்கன்னா sometimes metabolic syndrome or உடல் பருமன் வந்து fatty liver அதுல இருந்து liver disease போவாங்க. But once they have liver disease, they have a lot of muscle loss and ரொம்ப சூப்பையா ரொம்ப wasting போகும். அது கூட என்னாகும், there is a lot of வயித்துல தண்ணி போகுது இல்லையா, ascites வந்தது, லங்ஸ்க்குள்ள ascites வந்துச்சு. இந்த acidic fluid சொல்றது வந்து it is full of protein. அப்ப நாம என்ன பண்றோம், உள்ள இருக்கிற இந்த லிவர்லயும் இதுலயும் மசில்லையும் இருக்கிற மசில்ஸ்ல இருக்கிற புரோட்டீன் என்ன ஆகுது அப்படியே போய் ascites fluid போயிடுது. நம்ம வந்து வெளியில எடுத்து இது பண்ணிடுவோம். So we are losing lot of muscle. Okay. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோர்வு ரொம்ப இம்பார்ட்டண்டா வரும், நிறைய ப்ராக்டிக்கல் வரும். மசில் லாஸ் மட்டும் இல்லாம நமக்கு எனர்ஜி வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்றதுக்கான அந்த லிவர்ல இருந்து வரக்கூடிய என்சைம்ஸ் வந்து ப்ராப்பரா நமக்கு இது இல்லாத போது இந்த எனர்ஜி யூட்டிலைசேஷன் இல்லாம ப்ராப்பர் அண்ட் வி ஃபீல் ஃபெட்டிக். என்னதான் இருந்தாலும் என்னால ஒரு தூரம் எனக்கு ஒரு படிக்கட்டு என்னால ஏற முடியல, மூச்சு வாங்குது, ஃபெட்டிக் ஆர் என்டியூரன்ஸ் வில் பி வெரி லெஸ். போக போக என்ன ஆகும், ஹார்ட் வந்து என்ன பண்ணுது, அதுவுமே வேலை செய்யறது கம்மியாகும். அடாப்டேஷன் ஃபார் தட் ஹார்ட் இது வந்து நமக்கு கம்மியாகும்போது ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா விதத்துலையுமே நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ எந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஆர் எக்ஸசைசஸ் வந்து நம்ம ஒரு பார்ட்டா வச்சுக்கணும்னு சொல்றது வந்து உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் வி நோ தட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யாரெல்லாம் இங்கே ஆசிட் பேஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்றவங்க, டெய்லி நான் வாக்கிங் போவேன், வாக்கிங் போறீங்க இல்லையா, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போறீங்க, ஸ்டெப்ஸ் 5000 ஸ்டெப்ஸ். ஓகே, நீங்க ஏதாவது போறீங்களா? ஸோ வாக்கிங் போகலாம். அப்புறம் வேற என்ன யூஸ்வலி நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணுறோம்? வீட்டில் வேலையே ஒரு வேலை தான். எக்ஸசைஸில் நம்ம கூட்டிக்க மாட்டோம்.
சரியா? அதெல்லாம் ஸ்ட்ரெஸ். ஓகே சரி, வேற என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். வீட்டை கூட்டிட்டு ஃபீமேல்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் செகண்டரி லைஃப்ங்க. சரியா? அது வந்து நம்ம வந்து 5000 ஸ்டெப்ஸ் நம்ம கணக்கு இப்போ அட்லீஸ்ட் இப்போ வாட்ச் இருக்கிறதுனால அதனால் நடுவில் என்ன பண்ணுவோம், ட்ரிக் பண்ணுவோம். நம்மளே கை இப்படி 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 இப்படியே பண்ணிட்டோன்னா கை கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறின மாதிரி காட்டும் இல்லையா? அந்த ட்ரிக் நீங்கள் பண்ணுறது இல்லையா? ஓகே குட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரீஹாபிலிட்டேஷன் இல்லையா? ஸோ ப்ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறதுல வந்துட்டு அதான் அதாவது இம்பார்ட்டன்ஸ் அதான் மெயின் ஃபீச்சர்ஸ். நீட் நாட் பி லைக் நம்ம வந்து வி ஆர் இன் அ ஃபேஸ் லைக் நமக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் நமக்கு இருக்கலாம், அது இல்லாமல் இருக்கலாம், வாட் எவர் பி இட். பட் தேர் ஆர் ஃபியூ பாயிண்ட்ஸ் விச் வி டீல் வித். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து தான் நம்ம இந்த ஒரு 4 ஸ்டேஷன் இப்போ ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அதில் மேஜர் ஃபர்ஸ்ட் திங் இஸ் எக்ஸசைஸ். ஸோ ஐ பி டாக்கிங் அபவுட் த எக்ஸசைஸ் பார்ட் மேஜர்லி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டயட் வந்து நியூட்ரிஷன் அந்த சைடு உங்களுக்கு விலாவரியாக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப், அதை வந்து நானே உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். அண்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் யூனோ கைண்ட் ஆஃப் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் அண்ட் ஆல் தோஸ் வந்துட்டு that will be dealt by our psychologist and our yoga teacher. And then about the substance abuse counseling also. அதுவுமே நீ காலையில் சம்டைம்ஸ் சொன்னார் இல்லையா? ஸோ அந்த இதுக்குமே வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் will be dealing with that subjects. ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து 2 மேஜர் விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஒன்று வந்து எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து ஸ்லீப். ஓகே, ஸோ லிவர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எஸ் எஸ் தான் எல்லாத்தையும் அவர் தூங்கலைன்னா நானும் தூங்க மாட்டேன், அவர் குறைச்சி விடுறாரு நானும் மட்டும் தூங்க மாட்டேன் அப்படிலாம். தூக்கம் கம்மியாக இல்லையா? ஸோ எதனால இந்த மாதிரி ஒரு தூக்கம் கம்மியாகுதுன்னா there are multiple reasons. சரிங்களா? ஒன்று வந்து நமக்கு வந்து லைக் அந்த ஃபெட்டிக் ஃபேக்டர்னாலேயே நமக்கு தூக்கம் வந்து கம்மியாகும். ஓகே, ரெண்டாவது நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு இந்த மெலட்டோனின் சொல்கிற ஹார்மோன் வந்து நமக்கு ப்ராப்பர் இது அதுவுமே ப்ரோட்டீன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஹார்மோன்ஸ் நமக்கு கரெக்டாக சுரக்காமல் இருக்கிறதுனாலே ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். மூணாவது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு க்ரானிக் இல்னஸ் ஆயிடுச்சுனாலே நமக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். ஓகே, ஏர் ஆங்ஷியஸ். ஓகே, என்னடா இப்படி ஆயிடுச்சு, வைங்கி நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸு. அதுவும் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் லிவர் டிசீஸ் வரவங்களுக்கு வந்து இந்த கோப்பிங், அந்த கோப்பிங்லேயே நமக்கு வந்து தூக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, வேறு என்ன காரணம் பார்க்கலாம், நீங்களும் சொல்லுங்கள். anxiety. Okay. Sleep disturbances. So இப்போ என்னன்னா இந்த sleep issue சொல்றது it's a very common thing in patients. அதுவும் இது வந்து not only liver தான், any chronic patients they have an issue. Okay. So இப்போ நம்ம வந்து இதுக்கு நான் என்ன பண்ணுவோம், உடனே எனக்கு ஒரு டேப்லெட்டை போடு சாப்பிட்டு செடேஷன். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைனா நம்மளோட லிவர் தான் இந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்க்ரீட் பண்ணணும். அது கஷ்டமாக இருக்கும்போது எந்த டாக்டரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கணும்னாலும் அது அவ்வளோ ரிஸ்க்கை யோசிச்சு தான் நம்மளே அதுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ட்ரை டு டூ இஸ் லைக் அ குட் ஸ்லீப் ஹைஜீன். ஸ்லீப் ஹைஜீன் சொல்கிறது என்னன்னா நம்மளோட உடம்பு சொல்கிறது வந்து அதோட ஸ்லீப் எப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கு கண்டிப்பாக ஸ்லீப் இல்லாமல் தாங்கவே முடியாது. ஓகே, அதோட மேலே நம்ம உட்காந்துட்டு அது ஸ்லீப் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அவ்வளோ ஸ்கின்ஸை மேலே உட்காந்துக்கலாம். இல்லைன்னா என்னன்னா நமக்கு உடம்புல நார்மலி நீங்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் ஸ்லீப் பீக்கில் வந்து இட் வில் ஹேவ் டு ஸ்லீப். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு இது வரும். பட் அதையும் தாண்டி நமக்கு அதை ஒர்க் பண்ண விடாமல் இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ தெர் ஆர் சர்டன் ஸ்டிமுலன்ஸ் விச் கேன் காஸ் ஸ்லீப் டிப்ரிவேஷன். அது நம்மளோட ஹேபிட் ஆகும். அது என்னெல்லாம் ஸ்லீப் இந்த அடினோஷன் பில்டப்பை அதை வந்து ட்ரிக் பண்ணி இது பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன தெரியுமா, காஃபி ஒன்று. ஓகே, ஸோ நைட்டில் 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு நம்ம ஒரு காஃபி இல்லைன்னா அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ காஃபி இஸ் ஒன் ஸ்டிமுலன்ட் விச் கேன் காஸ் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அப்யூஸ், இல்லைன்னா ஸ்மோக்கிங். இது எல்லாமே ஒரு நல்லா இருக்கு, எனக்கு ஸ்மோக் பண்ணுறது சூப்பராக இருக்குன்னு இல்லையா? that itself is a sleep deprived. நம்ம
ஸ்லீப் பண்ண விடாமல் நமக்கு இது கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ அதே மாதிரி லைக் இந்த மாதிரி விஷயங்களை ஸோ நமக்கு ஒன்று அதாவது காஃபியெல்லாம் மத்தியானத்துக்கு ஈவினிங் மேலே குடிக்காது. ஈவன் ரெடியூசிங் இந்த டோட்டல் இன்டேக் ஆஃப் காஃபி இட்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. காலையில் டைம் நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது வேறு வழி இல்லை. ஃபிசிக்கல் பாடி நீட்ஸ் ரெஸ்ட், அது சிக்னல் கொடுக்கும். அப்புறம் ஸ்லீப் தான். ஸோ அதனால குட் எக்ஸசைசஸ் டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வர்றது. அதுவே வந்து நம்ம there are so many studies that say exercises boost up our sleep pattern. ஓகே. ஸோ அதனால காலையில் சரி நடக்கிறது எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஸ்லீப் ஹைஜீன் என்னென்னா கரெக்டான ஒரு நாளைக்கு 9 மணிக்கு தூங்குறது, இன்னொரு நாள் நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்துட்டு 12 மணிக்கு தூங்குறது, இன்னொரு நாள் 10 மணிக்கு தூங்குறது, இன்னொரு அந்த மாதிரி இல்லாமல் உடம்புக்கு ஒரு 3 வாரமாவது ஒரு ஹேபிட் கிரியேஷனுக்காக பழக்கணும். அந்த பழக்கத்தை எப்படி பழக்குவீங்க? கரெக்டான டைமில் தூங்குறது தான், பெட்டுக்கு போகிறது தான், வேறு வழி இல்லை. 9:30 விச் இஸ் சூட்டபிள் ஃபார் யுவர் ஓன் லைஃப் ஸ்டைல் வித் யுவர் ஓன் ஒர்க். 10 மணியாக இருக்கலாம், 9 மணியாக இருக்கலாம், வாட்டர் இஸ். ஸோ அந்த இது ஸ்லீப்பர் டைமிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஓகே. 1 hour பிஃபோர் டைமிங்கை வந்து ஆல் தீஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணணும். லைக் ஃபோனு, டிவி, ஆல் திஸ் இந்த லைட்டு பிரெயினுக்கு கொடுக்குற இந்த ப்ளூ லைட்ஸ் போகிற விஷயங்களை ஸ்டாப் பண்ணணும். வெரி பிளாக் அவுட். ஏன்னா பிளாக் இருந்தால் தான், டார்க் இருந்தால் தான் நமக்கு மெலட்டோனின் சாப்பிடுச்சு. ஸோ டார்க் மீன்ஸ் நம்ம இதில் நம்ம லைஃப் ஸ்டைலில் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கெட் பியூர் டார்க். நம்ம அதுவும் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அடுத்தது பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது அண்ட் அ குட் கிளைமேட் லைக் அ கோல்டர் கிளைமேட், நாட் வெரி ஹாட், தட் ஆல்சோ குட் எக்ஸசைஸ். இன்னொன்று வந்து ஹியரிங் வெரி குட் ரிலாக்ஸேஷன் மியூசிக் இஸ் வெரி குட். லைக் இந்த டீப் ரிலாக்ஸேஷன் மியூசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் இப்போ எல்லாம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதை மாதிரி இது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கேட்டுட்டு பிரெயினுக்கு வந்து பூதாக ஆகியதுக்கப்புறம் இஃப் யூ கிவ் தட்ஸ் வெரி குட் ஐடியா. டூயிங் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் ஸ்லீப்புக்கு முன்னாடி உங்களை காம் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா மிக்ஸ் ஆகுது. அப்புறம் ஒன்றுமே செட் ஆகலைன்னா இருக்க ஏதாவது டெக்ஸ்ட் புக் வாங்கி படிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் அந்த சின்ன பிள்ளைங்க அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ தூக்கம் அதான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து படிங்க, அப்படியே ஸ்லீப் இருக்கும். ஸோ 6 hours உங்களுக்கு ஸ்லீப் இருக்குது இல்லைங்களா. சரி, ஒருத்தர பாடியும் ஏஜ் போக போக த நீட் ஃபார் ஸ்லீப் ஆல்சோ சம்டைம்ஸ் கம்ஸ் டவுன். மேல்ஸுக்கு வந்து சம்டைம்ஸ் 6 to 7 hours இருக்கும் சரிங்களா. இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வரி பண்ண வேண்டாம். யூ யூட்டிலைஸ் தட் டைம் ஃபார் சம் அதர் மெத்தட் பண்ணுறது. வர மாட்டேங்குது, அது பண்ணக்கூடாது. எக்ஸசைஸில் வந்து நம்ம வந்து எதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம்னு சொல்லும்போது 2-3 விதத்தில் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்குது. அண்ட் அந்த 3 டைப் ஆஃப் எக்ஸசைசஸுமே நமக்கு வேணுமா, எவ்வளோ வேணும் இதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் கால்டு ஏரோபிக் எக்ஸசைஸ். ஓகே. ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்றது வந்து என்னன்னா நம்ம எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி தட் வி டு அது வந்து நம்மளோட ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்துதுன்னா when we use a lot of muscles in our body, அதாவது நம்மளோட உடம்புல இருக்கிற நிறைய மசில்ஸ் குரூப்பை வந்து நம்ம சேர்ந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம்னா and it will result in a heart rate அதிகமா நல்லா துடிக்கிறது அதிகமா பண்ணும். that's called an aerobic exercise. எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். சூப்பர். ஓகே. யா ரன்னிங், ஸ்விமிங், அப்புறம் சைக்கிளிங், ஹைக்கிங் இல்லையா. நம்ம இதெல்லாமே நம்ம ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் தி ஏரோபிக் எக்ஸசைசஸ். ஸோ ஏரோபிக் எக்ஸசைசஸ் சொல்றது வந்து இட்ஸ் ஆல்சோ கால்ட் என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ். அதாவது ஒரு ஆக்டிவிட்டியை நம்மளால ரொம்ப நேரம் பண்ண வைக்க முடியுமா பார்த்து ஸ்டேர்ஸ் வேணும் ரொம்ப நேரம் அதை யூட்டிலைஸ் அது பண்ண வைக்க முடியும்னு நம்ம நினைக்கும் போது அதுதான் என்டியூரன்ஸ் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ சிம்பிளா சொல்லணும் வாக்கிங் ஒன்லி திங் தட்ஸ் a major thing we can do. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வாக்கிங் வந்து வீட்டுல போறதுக்கு இடமே இல்லை, வெளியில போனா நாய் தொல்லை, அப்புறம் வந்து குளிருக்கு, பனி பெய்யுது, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம். அவங்க வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி உள்ள என்டியூரன்ஸ் பில்டிங் ஒரு ஆக்டிவிட்டி பிரச்சனை. நான் என்ன சொல்லுவேன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இந்த கட்டா போதும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். See even standing walking itself it's an endurance building. அது நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா பண்றோமோ அவ்வளவு ஹார்ட் ரேட் அதிகமாகும். அதுதான். சோ இதுவே வந்து நம்ம 10-15 மினிட்ஸ் ஒரே இடத்துல நின்னு கூட நம்ம பண்ணலாம். ஓகே. சோ தட்ஸ் கால்ட் ஸ்டாண்டிங் ஜாகிங், ஸ்டாண்டிங் வாக்கிங். சோ இது வந்து கொஞ்சம் ஒரே விஷயத்தை நம்ம டெய்லி பண்ணனும் போர் அடிச்சு. அதனால நம்ம மெஜாரிட்டி ஸ்டாப் பண்றது. 10 நாள்
வேற ஏதாவது ஹைக்கிங் பண்ணுங்க. ஸோ நடுவில் we need to change also, which is like போர்டமா நமக்கு போயிடுச்சுன்னா பாடி அப்புறம் ஒத்துக்காது. அதனால நிறைய பேர் ஸ்டாப் பண்ணுவாங்க. we all do that, right? கொஞ்ச நாள் பண்ணுவோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற ஏதாவது ரீசன் வச்சு we stop. So endurance exercise னா புரிஞ்சுச்சுங்களா? ஸோ நமக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தான் மெயினாக பேசிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து endurance exercise எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா, இந்த ஹார்ட்டை வந்து அடாப்ட் பண்ணி வைக்கிறதுக்கும், ஏன்னா லிவரோட ஃபுட்டு தான் ஹார்ட்டையும் பார்க்குது. ஸோ ஹார்ட்டை வந்து அடாப்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசைட்டிஸ் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they will be like அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கூட ஏற முடியாது, மூச்சு வாங்கும். நான் வந்து பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும், நடந்துட்டா என்னால பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு அவங்களோட வேலைகளே ஒரு லெவல்ல செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கே, நான் டாய்லெட் போயிட்டு வந்தாலே ஐம் ஃபீலிங் டயர்ட், ஐம் ஃபீலிங் மூச்சு வாங்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் கூட ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் என்னன்னா ரெகுலரா என்டியூரன்ஸ் ட்ரைனிங் வந்து நமக்கு அந்த டைமுக்கு ஏற்றபடி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இதில் வந்து கான்செப்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இவ்வளோ குரூப் சூப்பராக பண்ணுறோம், இது சொல்லித்தரோம் உங்களுக்கு. நாளைக்கு பயங்கர எந்தூசியாசம், ஓகே காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஓட போறேன், நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு நாளைக்கு போய் 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஓடிட்டு வந்தாரு. 2வது நாள் இங்கே வலிக்கும், அங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், அவ்வளோதான் மிஸ். அதோட வாக்கிங் கட்டு இது வந்து கண்ட்ரோல் கூடாது. ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் மாடரேட். அதாவது எப்பவுமே நம்ம மலை தான் ஏறணும், இப்படி போய் இந்த மாதிரி எவரெஸ்ட் ஏறக்கூடாது. ஓகே, ஸோ எப்பவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஸ்டார்ட் வித் ஒன்லி 5 minutes or 10 minutes. என்னால் முடிஞ்சது 5 minutes or 10 minutes ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து அந்த 5 minutes மட்டும் போதுமா அது பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க நான் 5000 ஸ்டெப்ஸ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு வருஷமாக அதே 5000 ஸ்டெப்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இஸ் இட் பெனிஃபிஷியல் நவ்? எப்படி இது பெனிஃபிட் ஆக முடியும்? எப்படி பெனிஃபிட் ஆக முடியும்னா அந்த 5000 ஸ்டெப்ஸ்ல you have completed, like you have increased your pace. அதாவது நான் வந்து இப்போ வந்து நீங்க வந்து அந்த 2 கிலோமீட்டர் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 கிலோமீட்டர் என்னால இப்போ வந்து 10 நிமிஷத்துல என்ன நடக்க முடியும்? இன்க்ரீஸ் மை பேஸ், என்னோட ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். தட் இஸ் குட். அது இல்லாம ஒரு வருஷம் முன்னாடி நான் அது 1/2 மணி நேரத்துல நடந்தேன், இப்போவும் நான் அதே 1/2 மணி நேரத்துல நடக்கிறேன்னா we are not progressing. புரியுதா? எப்பவுமே ப்ரோக்ரஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஸோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகணும், 10-15 ஆகணும். அட்லீஸ்ட் ஹார்ட் எக்ஸசைஸ் சொல்றது வந்து 30 minutes ஆகுது brisk walking இருக்கணும் per day or 5 times per week. அவ்வளோதான் brisk walking. அவ்வளோ போதும். 30 minutes சொல்றாங்க. ஸோ 30 minutes நம்ம டெய்லி நடக்க முடியுதுன்னா ஃபாஸ்டா இல்லை ஜாகிங் மாதிரி, அது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் லைக் என்டியூரன்ஸ். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது பிடிக்காது, இந்த செமஸ்டர் நடக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நடக்கிறது வந்து வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டி, ஸோ முட்டி வலி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு சில அதர் ஆப்ஷன்ஸ் லைக் யூ கோ ஃபார் சைக்கிளிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. இனி நெக்ஸ்ட் வந்து என்டியூரன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் புரிஞ்சுச்சா? நம்ம என்ன ஒரு ஆக்டிவிட்டி உடம்பு முழுசு வச்சு பண்ணுவோம், அதை வந்து நம்மளோட ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தி நமக்கு மூச்சு அதிகமாக வாங்க வைக்கிறதோ அதுதான் ஏரோபிக். So understood. Next type of exercise பார்க்கலாமா? Next type of exercise is called anaerobic exercise சொல்லுவோம். அதாவது இதுல என்னன்னா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம், ஆனா அதனால நம்மளோட ஹார்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா போகாது. ஓகே, சோ இதுல வந்து நிறைய டைப் ஆஃப் எக்சர்சைசஸ் இருக்கு. லைக் you have this Karate exercise, weights தூக்குறது, dumbbells வச்சு எக்சர்சைஸ் பண்றது, ஜிம்முக்கு போய் ஜிம் அடிக்கும்ல அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. And then you have this HIIT சொல்லுவோம், high intensity training. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்ற ஆக்டிவிட்டிஸ், ஃப்ளோர் எக்சர்சைஸ் பண்றோம், புஷ் அப்ஸ் எடுக்கிறோம், ஃப்ளோர் ஆக்டிவிட்டிஸ், யோகா பண்றது, அதுலயுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே நமக்கு ஹார்ட் ரேட் ரொம்ப இல்லை, பட் தே இம்ப்ரூவ் அவர் மசில் மாஸ். ஸோ தீஸ் டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் இஸ் த லீஸ்ட் ரெகக்னைஸ்ட் எக்ஸசைசஸ், நம்ம பண்ணவே பண்ணாத எக்ஸசைஸ். இதுதான் நம்மளோட லிவர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, ஆனா யாரும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்றது வந்து இட் இஸ் லைக் ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் நம்மள வந்து ப்ரிப்பேர் பண்றது தான். மசில்ஸ் லாஸ் ரொம்ப இல்லாம நீங்க மசிலுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது மெயின்டைன் ஆகும், இருக்கிறத வச்சு அது மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே. ஸோ இதுவுமே எப்படி நாம இப்போ சொல்லிட்டு போய் நாளைக்கே போய் நான் 5 கிலோ டம்பல் வாங்க 1 கிலோ டம்பல் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீடு இருக்கும். இதனால ஸ்ட்ரென்த் வந்து அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்ல சம்டைம்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க, இப்போ சைக்கிள்ஸ் ரொம்ப ஜாதா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து தெரபேண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ப்ளூ பேண்ட் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஈஸியா ஆக டம்பல்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கிட்டுலாம் நான் சும்மா வச்சுட்டு இருக்கேன்னு தோணுச்சுன்னா டம்பல்ஸ் எல்லாம் தேவையில்லை. வீட்டுல வந்து ஒரு 1/2 கிலோ பருப்பு இது கூட போதும். சரியா, பருப்பு பேக்கெட் கூட போதும் 1/2 கிலோ. அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி வச்சு யூ ஜஸ்ட் ஹேவ் டு டு தி எக்ஸசைசஸ். சரிங்களா? ஸோ நம்ம வந்து லைக் அது வந்து நம்ம உங்களுக்கு இப்போ நான் இது காட்டுறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள் தான் இதுதான் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரபேண்ட். இதுவுமே என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்ல வரும். இது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து எல்லாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து இதை விட இது திக்கா இருக்கு, இதை விட இது ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பண்ணிட்டு ஈஸியா ஆயிடுச்சுன்னா இது ஓகே. ஓகேங்களா? இந்த சேம் திங் இப்போ வந்து கொஞ்சம் கூட பெட்டரா நமக்கு வந்துருக்கு வந்து திஸ் இஸ் லூப். கொஞ்சம் கூட பெட்டர் மெத்தட் ஆஃப் எக்ஸசைசஸ் will be different. இதெல்லாம் வந்து வெயிட் கப்னு சொல்றது. ஓகேங்களா? இது வந்து 1 கிலோ 2 கிலோ கப். இதை வந்து நமக்கு என்னன்னா நம்ம இப்படி கையில நம்ம வந்து இப்படி இது பண்ணிக்கிட்டு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம பேஷண்ட்ஸ்லாம் இது நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கை அவங்களுக்கு சிலப்போ வந்து பிடிக்கிறதுக்கெல்லாம் குரூப் இருக்காது, நார்மல் பீப்புள் மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கப் will be better. கால் இது ஈஸியா பண்ணிட்டு நமக்கு கால் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். And then this is called pure no, okay? Dumbbell. So இது வந்து நமக்கு different categories la different weights. Progression தான். So now we call it like progressive resistance exercises. சரிங்களா? So these are the type of we call strength training exercises. நமக்கு மூணாவது டைப் ஆஃப் எக்ஸசைஸ் சொல்றா flexibility exercise. அதாவது நிறைய பேருக்கு லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டைட்னஸ் இருக்கும். லைக் எனக்கு கை ஃபுல்லா இருக்கனால எனக்கு வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து டைட்டா இருக்கும். கால் வந்து வீக்கோ இருந்து பாதமே ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் யோகா இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் இட் கம்பைன்ஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங். அதனால அதுவுமே ஸோ இந்த 3 டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் நான் சொன்ன மாதிரி என்டியூரன்ஸ் ஆர் ஏரோபிக் எக்ஸசைசஸ், endurance or strengthening exercises, மூணாவது வந்து flexibility. இது மூணே சேர்த்து நம்ம வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம டெய்லி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா we'll have a very good இனி எக்ஸசைசஸ் நம்ம வந்து நம்ம மசில் லாஸ் மட்டும் we have to do it for weight reduction also. So weight reduction liver disease க்கு ரொம்ப ஒரு காரணமா ஆகிறது மட்டும் இல்ல, அது என்ன சொல்றது weight வந்து ஃபேட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு மசில் மாஸ் நம்ம weight reduction பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பட்டு இருந்தோம் or else we are not doing adequately protein எல்லாம் கொடுக்காம இருந்தோம்னா sometimes we lose our muscle mass. fat அப்படியே வருது. So அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், we do the body composition analysis சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் where we know how much is the fat percentage, எவ்வளவு நமக்கு கொழுப்பு இருக்குது, வயித்துக்குள்ள வந்து எவ்வளவு கொழுப்பு இருக்கு, வயித்துக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கு, and then you know kind of நம்மளோட like subcutaneous fat எவ்வளவு இருக்கு, muscles எவ்வளவு இருக்கு, എന്നിട്ട് அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸசைஸ் பில்ட் பண்ணணும். So usually பாத்தீங்கன்னா we do even அந்த like ஒரு that gives you objectively நமக்கு ஒரு ரிசல்ட் that okay இவங்களுக்கு இவ்வளவு percentage muscles இவ்வளவு இருக்குது, இதுல இருந்து நீங்க ஒரு 6 மாசம் நம்ம 3 மாசம் வொர்க் அவுட் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ultimately all these things that I am suggesting நம்ம இந்த எல்லா ப்ரோக்ராமும் இன்னைக்கு பண்ணதே வந்து எதுக்காகனா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஓகே நம்மளோட லிவிங் a better so that we socialize better. சோஷியலைசேஷன் இல்லனாலே நமக்கு திக்கு டிப்ரெஷன்ல போறோம், நம்ம வந்து சொசைட்டில இருந்து ஒதுக்கப்பட்ட மாதிரி ஆகிடுவோம். ஸோ சோஷியலைசேஷன் இஸ் ஆல்சோ வேணும், நண்பர்கள் வேணும், ஃபேமிலி வேணும், எல்லாத்தையும் நம்ம போய் பேசினாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நோய் இருக்கா உங்களுக்கு கல்யாணத்துக்கு வெளில போய் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு அதுக்காக ரிஸ்க் இருக்காலும் அதை தவிர்த்து சோஷியலைசேஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அது தனியே நம்ம டேக்கிள் பண்ணணும்னு சொல்ற அந்த கான்செப்டை நம்ம எல்லாரும் விட்டுட்டு இதுக்குன்னு சொல்லி கைடன்ஸ் பண்றதுக்கும் ஒரு சப்போர்ட் பண்றதுக்கும் எங்களை மாதிரி
நிறைய குரூப்பே உங்களுக்கு இருக்காங்க சரிங்களா. ஸோ யூ ஹேவ் சப்போர்ட். ஸோ ரைட் நாலேஜ் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு சொல்றது தான் நம்ம இந்த லெவல் சப்போர்ட் இந்த குரூப்பே நம்ம இது பண்ணுறோம். அண்ட் மோர் ஓவர் ஒருத்தவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா மாறும், ஒரு ஸ்டடியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறும். அண்ட் see always the feeling that I have to go through this alone. நான் இது தனியா எடுத்துட்டு போகணும் என்னோட பிரச்சனைன்னு நினைக்காம உங்களுக்கு ஒரு கூட்டமா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும் போது it makes us better living. Our life better, quality of life better. That's the main concept of rehabilitation or even all this transplantation. So in the transplantation இப்போ ஏதாவது பண்றோம், for example I'm not talking like இது எல்லாமே transplantation scheme கிடையாது. liver பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரெகுலரா பண்ணிட்டு போயிட்டோம். இது போஸ்ட் சர்ஜரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு சர்ஜரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ஜரி பண்ணாலுமே they will have to do many kind of exercises, better lifestyle. அது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இது இருக்காங்க, அவங்க ஸ்பௌசஸ் அவங்க வைஃப்ஸோ இல்லை வேற யாராவது டோனர் இருப்பாங்க, லிவிங் டோனர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் லிவிங் டோனர்ஸுமே அவங்களோட ஹெல்த்தை பெட்டர் பண்ணணும்னா எக்ஸசைசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டோனர் இது பண்ணுறதுக்குமே தயார்படுத்துறதுக்கும் எக்ஸசைசஸ் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் லைக் அ அவேர்னஸ் திங் ஃபார் யூ. அண்ட் ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வில் பி கிவிங் யூ த ஹேண்ட்அவுட்ஸ் சரிங்களா, which will tell you about like எல்லாமே. ஸோ இன்னைக்கு வந்து மேஜர் இது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்துட்டு லைக் இந்த இப்போ ஒரு சின்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வந்துட்டு ஃபிசியோஸ் ஆர் ஆல் ஹியர். அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க வித் தி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சர்டன் ஆக்டிவிட்டிஸ் ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த தெராபேண்டை யூஸ் பண்ணுறது எப்படி, இது வந்து ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக ஹெட் டு ஃபுட் சொல்லி கொடுக்கலனாலும் அண்ட் தோஸ் வாண்ட் டு ட்ரை லைக் சைக்கிளிங் இது நம்ம என்டூரன்ஸ்க்காக யூ வாண்ட் டு ஜஸ்ட் டூ தட் யூ கேன் ஆல்சோ டூ தட். அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ வந்து ஐதர் த டம்பல்ஸ் ஆர் தெராபேண்ட் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஐ திங்க் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதுனால ரெண்டு பேர் வச்சு நீங்கள் உங்களோட டவுட்ஸு பர்சனலி கேட்டு கஸ்டமைஸாக அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்துட்டு தெராபேண்டை சொல்லி கொடுக்குறாங்க, யூ கேன் ஜஸ்ட் ட்ரை இட் ஆன் யுவர் செல்ஃப். ஏதாவது டவுட் இருக்காது இவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. மேபி ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம அப்படியே அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஐ எம் ஓப்பன் டு சஜஷன் லைக் வேறு ஏதாவது மெத்தடில் நம்ம வந்து யூ நீட் எனி ஹெல்ப் இந்த ஆஸ்பெக்டில் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசின ஆஸ்பெக்ட்ஸில் ஏதாவது கிளினிக்கலி எனக்கு இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுனாலும் ப்ளீஸ் சொல்லுங்கள். அது இல்லாமல் ரெண்டாவது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது மசில்ஸை பில்டப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதுதான் வந்து இப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த் மசில் லாஸ் இருக்கும்போது மசில் ஸ்ட்ரென்த்துமே கம்மியாகும். ஸோ இப்போ நம்மளாலலாம் இப்போ என்னால் ஒரு 3 கிலோ 4 கிலோ தூக்க முடியும்னா மேபி அவங்களால 1 கிலோ தான் தூக்கி ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பில்டப் பண்ணும்போது பில்டப் பண்ணுறதுக்கு தான் இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து தெராபேண்ட்னு சொல்கிற இந்த மெட்டீரியல் வச்சு ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு இதில் ஈஸியாக வருதுன்னா தென் யூ கேன் ப்ரோக்ரஸ் டு டம்பல்ஸ் சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும் சரியா. இப்படி அவங்க வச்சு நீங்கள் walking, then strengthening the arm. So என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் கப் யூஸ் பண்ணலாம், தெராபேண்ட்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணலாம், அப்புறம் இந்த டம்பிள்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுறதால உங்களுக்கு பண்ண முடியாது. இப்போ ஆளுக்கு என்னென்ன எப்படி பார்த்துட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அது ஜென்ரல் ஆக்டிவிட்டிஸ் வாக்கிங்காக இருக்குது. மூச்சு இருக்கிறீங்க பொறுமையாக மூச்சு அப்படின்னு எல்லாருமே காமனாக மூமெண்ட்டில் எல்லாருமே காமனாக பண்ணணும். மூச்சு உள்ளே இருக்கணும். ஒர்க் பண்ணுறது நிறைய டெக்னிக் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டெலாம் அதனால அவங்களால பண்ண முடியாது. வெயிட் பண்ணுறீங்க ஜஸ்ட் இதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 3 அது 2 வாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் 9 ஒன்றா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் அது ஸ்டெப்புக்கான ப்ரோவில் எதுவும் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இந்த இன்னைக்கு இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கலாம்
அடுத்த நாள் அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கலாம். 15 நடக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ், அது மாதிரி 30 மினிட்ஸ் போய் ரெஸ்ட் எடுத்து again 30 மினிட்ஸ் அப்புறம் நடுவில் கேப் வேணும்னா கேப் வந்து கண்டினியூவாக வந்தாலும் வரலாம். இது உங்களுக்கு என்டூரன்ஸ்க்காக ப்ரீதிங் என்டூரன்ஸ் மீன்ஸ் அதனால் மூச்சு வாங்க நடக்க முடியாது பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பண்ணும்போது ஒரு மூமெண்ட் மறுபடியும் வளர்க்காம என்னது வந்து